ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். இது ஜவ்வரிசியை பயன்படுத்தி நம்ம வடை செஞ்சுருக்கோம். நம்ம விரும்பின டிசைனில் எதை நம்ம செய்யலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது அவ்வளோ ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்க போகிறேன். மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி இருக்கும், நைலான ஜவ்வரிசி இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது உப்புமா செய்கிறதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடை செய்கிறதுக்கு நம்ம இந்த மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கப் மாவு ஜவ்வரிசி எடுத்து இது பவுலில் போட்டுக்கலாம். இது நல்லா கழுவி, நல்லா அழுக்கு போக கழுவி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கழுவுன பிறகு இப்போது இந்த ஜவ்வரிசியோட நான் ஒரு கப் தயிர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா புளிச்ச தயிராக, கெட்டி தயிராக இருக்கணும். இப்போ இந்த ஜவ்வரிசிக்கும் தயிருக்கும் தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசி தயிர் உப்புலேயே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம நல்லா கெட்டி தயிரை ஊற்றுனதுனால நல்லா இது கெட்டியாகவே இருக்குது. ரொம்ப தண்ணியாக சேர்த்தோம்னா அப்புறம் ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கும். அப்புறம் வடை போடும்போது வராது, எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால தான் நம்ம நல்லா கெட்டி தயிராக சேர்த்துட்டோம்னா இதே மாதிரி நல்லா மாவும் நல்லா நமக்கு கெட்டியாகவே இருக்கும். இப்போ இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய், மல்லித்தழை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம உப்பும் தயிரும் சேர்ந்து கலந்தே நம்ம ஊற வச்சதுனால இதில் உப்பு நமக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால நம்ம உப்புலாம் சேர்க்க தேவையில்ல, அந்த உப்பே போதும் நமக்கு. பச்சை மிளகாய் வேணான்றவங்க வேண்டாம், கொஞ்சமாக அரைச்சி கூட ஊற்றலாம். ஆனால் கொஞ்சம் அது க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் வடை. இது இன்னும் நல்லா ஒயிட்டாக பளிச்சுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும். அதனால தான் நான் குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதாவது இது நம்ம உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு நமக்கு கெட்டியாக வரணும். அந்த மாதிரி கொஞ்சமாக, இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம இதை கலந்துக்க போகிறோம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு பார்த்துட்டோம்னா அதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம அந்த கான்மாவை போட்டு ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நமக்கு அப்படியே கூட போடலாம். எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது ஈரம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக கான்மாவை நம்ம இப்படி ஆட் பண்ணிட்டோம்னா ஜவ்வரிசின்றதுனால அப்படியே பிரிஞ்சு அப்படியே முத்து முத்தாக ஓடும். அந்த மாதிரி ஓடாமல் இந்த மாதிரி நமக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். வடை மாதிரியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா மேலே நல்லா செவந்துடும். இதை ஒரு ஆஃப்டர்நூன் 1 o'clock இந்த மாதிரி டைமில் நம்ம இது நல்லா தயிரில் இந்த ஜவ்வரிசி ஊற வச்சிட்டோம்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் பார்த்து நம்ம அழகாக சூடாக பொரிச்சு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சத்தமெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி உருண்டைகள் எடுத்துக்கலாம். இது நம்ம விருப்பமான டிசைனில் விதவிதமாக செய்யலாம். இந்த மாதிரி வடை ஷேப்லேயும் பொரிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கு பிடிச்சமான குர்குரே டைப்லையும் இதை நம்ம செய்யலாம். இதே மாதிரி விரும்பிய டிசைனில் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி வடை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.